வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வெள்ளம் தலைக்கு மேல் வந்துவிட்டது. ஆனால் எங்களுக்குள் ஒரு புரிதலும் அல்லது எங்களுக்குள் இடம்பெறுகின்ற உள்ளக ரீதியான குழப்பங்களும் எதிரிகளையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் மிகவும் சுமூகமான வழியில் எம்முடைய பகுதிகளுக்குள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. குழம்பிய தமிழ் தேசிய அரசியலும் குழப்பமான தமிழ் தேசிய கட்சிகளின் நிலைப்பாடுகளும் ஒற்றுமையில்லாத அரசியல் முற்போக்கான செயற்பாடுகளும் என்று எம்முடைய இனத்தினுடைய இருப்பையே எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக்குவதோடு மட்டுமல்ல, எம்முடைய இருப்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருப்போமா அல்லது நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்கின்ற கேள்விகள் தான் என்று எம்முடைய கண் முன்னால் கொட்டி கிடக்கின்றது. ஆனால் விடைகள் நமக்கு தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகம் போன போக்கில் போகின்றோம் என்பதற்கு அப்பால் எம்முடைய இருப்பு தொடர்பாகவும் எம்முடைய எதிர்காலம் தொடர்பாகவும் எம்முடைய சந்ததி தொடர்பாகவும் நாம் சிந்திப்பதை தவிர்த்து விட்டு, நாடு அழகாக இருக்கின்றது, இந்த ஆட்சி நன்றாக இருக்கின்றது, நாங்கள் பயணிப்போம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். எல்லா இடங்களிலும் நாங்கள் மாற்றத்தை செய்தாலும் நீண்ட காலமாக சில கட்டமைப்புகளை மாற்றுவதில் எமக்கும் தடுமாற்றம் இருக்கின்றது என்று தொல்லியல் திணைக்களத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று வனலாகாவை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் மாற்ற முடியாதா, மாற்ற முடியுமா என்பது எமக்கும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பௌத்த சித்தாந்தத்தையும் பௌத்த ஆக்கிரமிப்புகளையும் அடக்குவதில் அரசு முயற்சி செய்தாலும் அரசின் கைமீறிய செயற்பாடுகளும் சில இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால், தமிழர்களுடைய இதயம் அல்லது தமிழர்களின் அல்லது ஈழ நிலப்பரப்பின் தலைநகரம் என்று நாம் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வரக்கூடிய திருகோணமலை மாவட்டத்தினுடைய அல்லது திருகோணமலை தலைநகரத்தினுடைய நிலைமை என்பது இன்று சீரழிந்து கொண்டிருக்கின்றது அல்லது சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றது. சிலவேளை இதில் பலருக்கு மாற்று கருத்துக்களும் இருக்கலாம். கன்னியா வெந்நீரூற்று என்பது ஈழத்தமிழர்களினுடைய ஒரு பெரும் அடையாளமாகவும் தமிழர்களின் பெரும் அடையாளத்தினுடைய இருப்பிடமாகவும் அன்று இன்றல்ல தொன்று தொட்டு இருந்து வருகின்ற அடையாளத்தை யாரும் மறக்க முடியாது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அல்லது தமிழர்களினுடைய இதய பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய அடையாளமாகவே கன்னியா வெந்நீரூற்று தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்துக்களுக்கும் மத வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இன்று வரைக்கும் கருதப்படுகிறது. இன்று வரைக்கும் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அப்படி ஒரு வரலாறும் இல்லை என்கின்ற வகையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த சித்தாந்தம் அல்லது பௌத்த பேரினவாதம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. இந்த பகுதியில் சிவன் ஆலயம், பிள்ளையார் ஆலயம் என்பன இருந்ததுடன் முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக இறுதி கிரியைகள் மேற்கொள்ளப்படும் புனித தலமாகவும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததற்கான பல சான்றுகள் இன்று வரையும் அந்த இடம் தொடர்பான பல சான்றான புத்தகங்களும் சான்றான கல்வெட்டுக்களும் இருக்கின்றன. இந்த நிலையில் பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்ததாக கூறப்படும் இடத்தில் புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வுகள் நாளை புதன்கிழமை மிக விமரிசையாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற தகவல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிவில் சமூக பிரதிநிதிகளால் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத தலைவர்களால் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய பிரதிநிதிகளும் பங்கேற்பாளர்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அரசு தொடர்பில் உத்தியோகபூர்வமான அழைப்புதல் எதுவும் இதுவரைக்கும் பொதுவெளிக்கு வரவில்லை. நீங்கள் இப்போது அந்த ஆலயத்தினுடைய கட்டுமானத்துக்கான தயார்படுத்தல் இடம்பெறுகின்ற பகுதியை பார்க்கலாம். அது பிள்ளையார் ஆலயம் அமைக்கப்பட்டிருந்த பகுதி என்றுதான் அப்பகுதி மக்களினுடைய நம்பிக்கையாகவும் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக கன்னியா பகுதியின் வரலாற்று மற்றும் தொல்லியல் அடையாளங்கள் தெரிவுபடுத்தப்படுகின்றன என்கின்ற தமிழரின் பாரம்பரிய மத மற்றும் பண்பாட்டு அடையாளங்கள் பாதிக்கப்பட்டன என்றும் சிவில் சமூக அமைப்புகளும் உள்ளூர் மக்களும் தொடர்ச்சியாக கவலை வெளியிடுவதோடு அது தொடர்பான எங்களுக்காக போராடுங்கள், கன்னியா என்பது எங்களுடையதல்ல, அது ஈழத்தமிழர்களின் ஒரு இதய பகுதியாக இருக்கின்றது, அது ஈழத்தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது,
அந்த பகுதிக்கு சென்று அந்த கிணறுகளினுடைய தன்மைகளை பார்த்தால் தான் தெரியும். இயற்கையாகவே அந்த மண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கொடை அல்ல, தமிழர்களுடைய இருப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. அது எங்களுக்குரியது மட்டுமல்ல, எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்கள் என்று பல முறை அந்த மக்கள் கோரினார்கள். குறிப்பாக பலரும் கேட்பீர்கள், சம்பந்தன் திருகோணமலையில் இருந்தார். நிச்சயமாக இருந்தார். அவர் இருந்த காலப்பகுதியில் தான் ஒட்டுமொத்த திருகோணமலையும் நாலாபுரமும் ஆக்கிரமிப்பு என்கின்ற போர்வையில் அழிக்கப்பட்டதையும் யாரும் மறக்க முடியாது. இந்த பகுதியினுடைய நிலைமைகள் தொடர்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் எம்முடைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சிக்கு பல சிரமத்தின் மத்தியில் பல நீண்ட காத்திருப்புகளுக்கு மத்தியில் ஒரு குரல் பதிவு ஒன்றை அனுப்பியிருந்தார். தங்களுடைய நிலம் பறிபோகிறது, ஒரு முறை பார்க்க முடியுமா? ஒரு முறை இதற்காக உங்களால் எங்களுக்காக குரல் கொடுக்க முடியுமா? உங்களுக்காக எங்களால் குரல் கொடுக்க முடியாது. இது தமிழ் மக்களினுடைய ஒரு இதயத்தினுடைய துடிப்பாக இருக்கின்றது. இது நாங்கள் ஊடகமாகவும் ஒரு ஈழத்தமிழரின் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாகவும் என்றும் அறத்தோடு ஈழத்தமிழர்களுக்காக இருப்போம். அரசு சரி செய்கின்ற போது சரி என்றும், பிழை செய்கின்ற போது பிழையை சுட்டி காட்டுவதும் தான் ஊடகத்தினுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. அந்த கடமையிலிருந்து நாம் எப்போதும் தவற மாட்டோம். சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஜனா அவர்களினுடைய ஆதங்க குரலை ஒரு முறை கேட்டுப்பாரு. திருகோணமலை மாவட்டத்தில் கன்னியா வெண்ணூற்று காணப்படுகிற இடத்துல நாளை புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற உள்ளதாக கூறப்படுது. இது தொடர்பாக கன்னியா பகுதி மக்கள் பெரும் கவலையில் இருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெண்ணூற்று தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்து மக்களுக்கும் மத வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தான் இருக்குது. இந்த பகுதியில் ஒரு சிவனாலயம் இருந்துச்சு. அதே நேரம் பிள்ளையார் ஆலயம் ஒன்று காணப்பட்டது. இந்த பிள்ளையார் ஆலயம் புனரமைப்புக்காக இடிக்கப்பட்டு பின்னர் அது கட்டுமான வேலைகளை தொடங்க இருந்த நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தால் அந்த கட்டுமானம் மேற்கொள்ள முடியாது என்ற தடைகள் விதிக்கப்பட்டு நீதிமன்றத்தாலேயும் அந்த தடைகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குறித்த பிரதேசத்தில் எந்த விதமான கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்றது திருவண்ணாமலையில் இந்த நடைபெற்ற அந்த நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தொல்பொருள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் குறித்த இடத்துல கட்டுமான வேலைகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அது தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் போய் அதை பார்த்திருந்த இடத்துல அந்த குறித்த இடத்துல கூரைகள் அமைக்கப்பட்டு புதிய பழைய செங்கல்கள் இறக்கப்பட்டு அந்த கட்டுமானத்துக்கான ஏற்பாடுகள் முழுமையடைந்த நிலையில் காணப்படுது. அதே நேரம் அரசு அதிகாரிகளுக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வு 1000 தொல்பொருள் பகுதிகள் காக்கும் நிகழ்வு என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த பகுதியில் இருந்த தொல்பொருள் திணைக்களத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களிடத்தில் நாங்கள் கலந்துரையாடின நேரத்தில் அந்த இடத்துல ஒரு விகாரை ஒன்றை அமைப்பதற்கான பணி முன்னெடுக்கப்படுவதாகவே அவர்கள் எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல நடைபெற வேலை திட்டங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது அது நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. ஆனாலும் இப்பகுதியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் பேசிய பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்துகள் இந்த இடத்துல எந்த ஒரு கட்டுமானங்களும் அமைக்கப்படவில்லை. அது தொல்பொருள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுற ஒரு நிகழ்வு என்று மட்டும்தான் அவங்க குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த இடம் இப்போ நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். நாளைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த இடத்துல ஒரு விகாரைக்கான ஒரு தளம் ஒன்று அமைக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளப்பட இருக்கிறதாக எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த செயற்பாடுகள் தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக தமிழர்கள் என்ற பாரம்பரியம், மரபு சார்ந்த இடங்கள், வரலாறு சார்ந்த இடங்கள் கையகப்படுத்துகிற நிகழ்வுகள் என்று இந்த அரசாங்கத்திலையும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது உண்மையாக தடுக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் ஐயா இதில் தலையிட வேண்டும். அதே நேரம் துணை ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இதை உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் என்று சொல்லி இந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். அதே நேரம் இது
இனங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவே காணப்படுகிறது. கடந்த வருடத்திற்கு பகுதியில் வந்து திருவண்ணாமலை கடற்கரை பகுதியில் வந்து புத்தர் சிலைகளை அமைத்தது உட்பட இவ்வாறான செயற்பாடுகள் வந்து தமிழர் சிங்கள மத்தியில் வந்து இன முரண்பாட்டை ஏற்படுத்தும் விதமாகவே அமையப்பட்டிருக்கிறது. இதே விடயத்தை வந்து தமிழராகிய நாங்கள் செய்ய வழிக்கிடுவோமாக இருந்தால், எங்கேயாவது சிவலிங்கம் வைக்கப்படமாக இருந்தால் அது வந்து தடுக்கப்படுறதோட அதுக்கான இனங்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்படுத்தும் நிகழ்வு என்று சொல்லி நாங்கள் தடுக்கப்படுறோம். ஆனால் வந்து தொல்பொருள் திணைக்களம், மகாவலி போன்ற அரசு திணைங்களுக்கு ஊடாக இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது அது வந்து அவ்வாறு கருதப்படுகிறது இல்லை. ஆகவே வந்து இதில் வந்து நாங்கள் சரியான மிக கவலை அடைகிறோம். இது தொடர்பாக அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்றது தொடர்பான கலந்துரையாடல்கள் சமூக பிரதிநிதிகள் மத்தியில் நடந்து கொண்டிருக்குது. விரைவில் இதுக்கான போராட்டங்களை இல்லை என்று சொன்னால் இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். நன்றி. கன்னியா பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது அல்லது அங்கு ஒரு மரபு ரீதியான அகழ்வு பணி இடம்பெற்றது என்றால் புதிதாக எதற்கு செங்கல்கள் இறக்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் பலமாக அப்பகுதி மக்களிடம் இருக்கின்றது. அதனை யாரும் தவிர்க்க முடியாது. வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் கேமச்சந்திரா அவர்கள் ஒரு முகநூலினுடைய ஒரு பதிவொன்று தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கிறது. இந்த இடத்தில் எந்த ஒரு புதிய கட்டுமானமும் இடம்பெறப் போவதில்லை, மாறாக அகழ்வு மாத்திரமே இடம்பெறும் என்று போட்டிருக்கின்றார். அதற்கு தமிழர் பேரவை திருகோணமலை அந்த அமைப்பினரும் அதற்கு பதில் வழங்கி இருக்கிறார்கள். இந்த விடயத்துக்கான நிலப்பரப்பு உங்களுடைய பிரதேச சபையில் எல்லையில் உள்ளதா என்கின்ற வகையில் அவர்களுடைய பதிவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த நாளைய நிகழ்வுக்கான அழைப்பிதழும் வெளியாகி இருக்கிறது. தொல்பொருளியல் திணைக்களம் என்கின்ற தலைப்பிட்டு ஒரு அழைப்பிதழும் வெளியாகி இருக்கிறது. மரபுரிமைக்கு ஒரு உயிரோட்டம், 1000 தொல்பொருளியல் தளங்களை பேணி பாதுகாக்கும் கருத்திட்டத்தில் என்கின்ற வகையில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அச்சிடப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் 22ஆம் தேதி 10 மணிக்கு அந்த நிகழ்வு இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. எவ்வாறான ஆபத்துக்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. நாடாளுமன்றம் இடம்பெறுகிறது. பொறுப்பு வாய்ந்த கட்சிகள் எல்லாம் எங்கென்று தெரியாது. கட்சிகள் எல்லாம் ஒரு கல்லாப்பட்டி கூட்டணியாகவே மாறிவிட்டது. மக்களை காப்பாற்றுவதற்கு அரசியல் கட்சிகளில் நாடாளுமன்றத்திலே இது தொடர்பில் கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்த முடியாது. நாளைய தினம் எதற்காக இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகிறது என்று யாருக்கும் தெரியாத ஒரு பெரும் நெருக்கடியான சூழ்நிலை திருகோணமலை மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு சொல்வார்கள் அல்லது இதனுடைய பின்னணிகள் என்ன என்பதெல்லாம் யாருக்குமே விளங்காத ஒரு புதிராகவே இருக்கின்றன. இந்த செயற்பாடு என்பது ஒரு சாதாரணமான செயற்பாடு அல்ல. வடக்கு கிழக்கை இலக்கு வைத்து தென்னிலங்கையில் இருந்தே ஒரு நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அது தொடர்பாக எம்மிடம் பேசினார்கள். நாம் சில விடயங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் இந்த செயற்பாடு வடக்கு கிழக்கில் ஆரம்பிக்க வேண்டியதில்லை. நல்லிணக்கம் வேண்டுமென்றால் தமிழர்களுடைய தொடர்புகள் தொடர்பில் நீங்கள் தென்னிலங்கையிலே ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது. தென்னிலங்கை அதிகாரிகளே ஒரு முறை திணறிய ஒரு சந்தர்ப்பம் கடந்த வாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாக சேவை அதிகாரியும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான செல்வின் அவர்களோடு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த சின்னங்களை பாதுகாத்தல் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பினர் ஒரு உரையாடல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உரையாடல் கடந்த வாரம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாளைய தினம் கன்னியா வெந்நீரூட்டு பகுதியிலே அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஒன்று இடம்பெறுவதாக கூறப்படுகிறது அப்பிரதேச மக்கள். அப்படி என்றால் ஏதோ ஒரு 1000 விகாரைகளை புனரமைப்பதா அல்லது பௌத்த விகாரைகளை வடக்கு கிழக்கில் விஸ்தரிப்பதா என்கின்ற கேள்வி இங்கு இருக்கின்றது. அமைச்சர் கூறுகிறார் அவ்வாறு நடைபெறாது என்று பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா. ஆனால் நடைபெறும் என்று தொல்லியல் திணைக்களத்தினுடைய அழைப்புதல் இருக்கின்றது. எது உண்மை எது பொய் என்று தெரியாது. தொல்லியல் நடவடிக்கை இடம்பெறுகிற இடத்தில் எதற்காக புதிய செங்கற்கள் இறக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளும் இங்கு வலுக்கின்றது. எனவே இது ஒரு குழப்பமாக இருக்கின்றது. செல்வின் அவர்கள் என்ன கூறுகிறார், அவரோடு கடந்த வாரம் என்ன உரையாடினார்கள் என்பதை நீங்கள் இப்போது பாருங்கள். கடந்த வாரம் தென்னிலங்கையிலிருந்து எங்களுக்கு மிக தெரிந்த ஒரு புத்திஜீவியும் செயற்பாட்டாளரும் வந்தார்கள். இந்த இலங்கையுடைய கலாச்சாரம், அதனை இந்த பண்பாடு கலாச்சாரத்தை வந்து ஒரு பங்குடைமையான, அதாவது ஷேர்ட் ஹெரிட்டேஜ் சொல்றது, அதாவது எல்லோருக்கும் பங்குரிமை இருக்கின்ற கலாச்சாரமாக மாற்ற வேண்டும்.
நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல்வேறு பௌத்த தலங்கள், பல்வேறு இந்து தலங்கள், கோணேஸ்வரம், இப்படி பல்வேறு விடயங்கள், சிரியா விகாரை, இப்படி விடயங்கள், அதே போன்று யாழ்ப்பாணத்திலேயும் உள்ள விடயங்கள், இந்த சொல்லியல் விடயங்களில் அடையாளம் கண்டு அந்த விடயங்களை எல்லாம் இந்த சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பொதுவான பங்குரிமையுடைய ஒரு கலாச்சார பாரம்பரியமாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிந்தனையோடு அதற்காக கிழக்கு மாநிலத்திற்கான ஒரு பட்டியலும் தயாரித்து அதற்கான விளக்கங்களையும் எழுதி கொண்டு அவர்கள் வந்திருந்தார்கள். நாங்கள் ஒரு சின்ன ஒரு 10 பேர் கொண்ட கலந்துரையாடல் ஒன்று ஈடுபட்டிருந்தோம். நான் அவர்களிடம் சொன்னேன், நல்லது, உங்களுடைய சிந்தனை நல்லம். இலங்கையில் பேராசிரியர் இந்திரபாலா தன்னுடைய புத்தகத்தில் கூட எழுதியிருக்கு, இந்த 2 இனங்களும் சிங்கள தமிழ் என்ற இனங்கள் தேசிய இனங்களாக முன்பு இவைகளெல்லாம் ஒரு வேரில் இருந்தால் வந்து பின்பு இனங்களாக பரிணமித்துக் கொண்டன என்று சொல்லி ஒரு பழைய வரலாற்றின் தொடர்ச்சியை கூட சொல்லியிருந்தார். எனவே இந்த பாரம்பரியங்களை நாங்கள் பங்கிடுதல் என்பது ஒரு பாரம்பரியத்துக்கு 2 பேரும் பங்கு கொள்ளுதல், பங்குரிமை கட்டி பிரிப்பதல்ல, 2 பேரும் பங்குரிமை கொண்டாடுவது என்பது பெருமைக்குரிய விஷயம், நல்லது. நான் அதை எங்கிருந்து துவங்க வேண்டும்? ஏன் கிழக்கு மாநிலத்திலிருந்து துவங்குகின்றீர்கள் அல்லது ஏன் வடக்கு மாநிலத்திலிருந்து துவங்குகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். நான் அப்படியே ஒரு இந்த கலாச்சாரங்கள்ல பங்குரிமை எல்லா மக்களுக்கும் இருக்கு என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் வளர்ப்பதாக இருந்தால் நாங்கள் முதலில் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்று சொன்னால் களனியில் இருக்கின்ற ராஜ மகா விகாரையிலிருந்து துவங்க வேண்டும். ஏனென்றால் இந்த களனி ராஜமகா விகாரை என்பது கௌதம புத்தர் தான் உயிரோடு இருக்கும் போது இலங்கைக்கு முதல் தரம் வருகை தந்த இடம் என்று சொல்லி மகாவம்சம் குறிப்பிடுகின்றது. அவர் அந்த களனி அந்த காலத்துல கல்ஜானி என்று சொல்வார்கள் அந்த இடத்தை. அந்த கல்ஜானியில் உள்ள அந்த இடத்திற்கு ஏன் அவர் வந்தார் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருந்த நாகர் குல அரசன் செய்த ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியை பங்கேற்பதற்காக புத்தர் வந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது. நான் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது சொல்லுங்கள், புத்தர் வந்த காலம் என்றால் விஜயனுக்கு முன்பான காலம். நாகர்குல அரசர்கள் கல்யாணி என்ற அந்த இன்றைய கலனியில் இருந்து ஒரு பெரிய மத நிகழ்ச்சியை நடத்தி இருந்த காலம், புத்தரை அழைத்து புத்தர் தனது பிரியத்துடன் வந்த காலம் என்று சொன்னால் இப்பொழுது சொல்லுங்க, களனி விகாரை யாருக்கு சொந்தம் அல்ல யார் அதில் பங்குரிமை கொண்டாடுவது என்றால் அது அந்த இயக்கர்கள், நாகர்குல அரசர்கள் என்றால் நாகத்தை வழிபடுகின்ற மக்கள் இன்றும் இந்த தீவில் இருக்கின்றார்கள் தானே, அவர்களுக்கு என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்னால் அவர்கள் மௌனமானார்கள். அதே போன்று கேட்டேன், பௌத்த மதம் என்று நீடித்து நிற்பதற்கு காரணம் பௌத்த படிப்பினைகள், புத்தரின் படிப்பினைகள் எல்லாம் சரியான முறையில் எழுத்துரிமில் மாற்றப்பட்டு ஆவணங்கள் ஏடுகளாக்கப்பட்டது. அந்த விடயத்தை செய்தது இலங்கை தான். அந்த சோழர் கால படையெடுப்பால் அதற்கு முன்பு காலங்களில் அந்த வாய்மொழி இலக்கியமாக வந்த புத்தரின் படிப்பினைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதற்காக அன்றைய காலகட்டங்களில் பௌத்த துறவிகள் அரசனிடம் கேட்டதன்படி அரசன் சொன்னார், ஒரு மறைவான இடத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்த எல்லா விடயங்களையும் நீங்கள் அந்த ஏடுகளில், அதாவது இலைகளில், ஓலைகளில் எழுதுங்கள் என்று. அதன்படி பாலி மொழியில் இந்த பௌத்த படிப்பினைகள் எல்லாவற்றையும் மாத்தளைக்கும் தம்புள்ளைக்கும் இடையில உள்ள அலுவிகாரை என்ற கற்குகைக்குள் இருந்து அதை செய்ததாக வரலாறு கூறுகின்றது. அப்படி செய்யும் போது அந்த பாலி இலக்கிய பாலி மொழியில் அவற்றையெல்லாம் எழுதி சரியான தொகுப்பதற்கு பங்களிப்பு செய்த இருவர் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்திலிருந்து வந்த 2 தமிழ் பௌத்த துறவிகள். ஏனென்றால் அவர்கள் தான் பாலி மொழியில் அதிகூடிய பாண்டித்யத்தை பெற்றிருந்ததாக இந்த வரலாற்று ஏடுகள் கூறுகின்றன. நான் அவர்களுக்கு சொன்னேன், அப்படி என்றால் பௌத்த படிப்பினைகளை பாலி இலக்கியத்துக்கு மொழிபெயர்த்த எழுத்து வடிவத்தில் கொண்டு வருவதற்கான அந்த உரிமையும் பெருமையும் பங்கு பற்றலுக்குரிய உரிமையுடையவர்கள் யார்? அங்கு தமிழர்களும் இருந்திருக்கின்றார்கள், தமிழ் பௌத்தர்களும் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? மௌனமானார்கள். நான் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொன்ன போது இதுதான் சிந்தனை என்றார். ஏனாக வடபகுதி கிழக்கு பகுதியில் இருக்கிற விடயங்களுக்கு மட்டும் பங்கேற்பு உரிமை கேட்கின்றார்கள்? இதற்குள் தாங்கள் இந்த ஒட்டகத்துக்கு இடம் கொடுக்கிற கதை மாதிரி கொடுக்கிறதுக்கா?
நேர்மையாக இருந்தால் துவங்க வேண்டிய புள்ளி வேறு இடத்துல இருக்கின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் வருகின்றது என்பது எங்களுக்கு புரியாது. மிக ஆழமாக பார்த்தால் அந்த விடயங்கள் மிகப்பெரிய காரண காரியங்கள் எங்களுக்கு புரியும். இப்போது திருகோணமலை, அதாவது முதல் திட்டமாக இருப்பது திருகோணமலையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளங்களை உருக்குலைப்பது அல்லது உருமாற்றுவது அல்லது அவற்றை கையகப்படுத்துவதில் தான் பௌத்த பேரினவாதம் குறியாக இருக்கின்றது. அந்த வேலை திட்டம் தொடர்பில் இன்று பாருங்கள், இயங்கு நிலையில் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. புலம்பெயர் அமைப்புகள் இந்த விடயத்தில் ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளும். தாயக அரசியல் செயற்பாட்டாளர், சிவில் சமூகங்கள் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஆக்கிரமிப்பு தொடர்பாக கூட ஒரு வலுவான குரல் அல்லது வலுவான கண்டன குரல் எழுப்பக்கூடிய சூழ்நிலை இல்லை. வடக்கு கிழக்கில் பலமாக இருக்க வேண்டிய தமிழ் கட்சிகள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அல்லது எம்முடைய நடவடிக்கைகளோடும் அல்லது எம்முடைய செயற்பாட்டோடும் எந்த விதத்திலும் தொடர்புபடாத 1994 ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்காவின் ஆட்சி காலத்திலே 7 ஆசனங்களை வைத்திருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அன்று செம்மணி படுகொலை இடம்பெறுகிற போது 2 பிரதி அமைச்சர்கள் ஒரு அமைச்சரோடு சந்திரிகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தது. அஷ்ரப் அவர்கள் அமைச்சராகவும் ஹிஸ்புல்லாவும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் பிரதி அமைச்சராகவும் இருந்தார்கள். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்று அவர்கள் கூட்டணி என்கிறார்கள். அதுபோன்று இன அழிப்பு இடம்பெறுகிற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசோடு இருந்து ஐநாவில் எங்களுக்கு எதிராக தீர்மானங்கள் வருகின்ற போது ஐநா வரை சென்று இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை இல்லை என்று கூறியவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர். அதேபோன்று அவருடைய கட்சியில் இருந்த பலர் வந்திருக்கின்றார். இவர்களோடு தமிழரசு கட்சிக்கு என்ன உறவு? இன்று திருவோணமலை ஆக்கிரமிக்கப்படுகிறது. அன்று கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த தலைவர்கள் இன்று குரல் கொடுத்திருக்க வேண்டும். குரல் கொடுக்கவில்லை. உங்களோடு பயணிக்கக்கூடிய யாரும் உங்களோடு இல்லை. அந்த மக்கள் அங்கலாய்க்கின்றார்கள். எம்மிடம் தொலைபேசி அழைப்பும் குறுஞ்செய்திகளை அனுப்பி உருக்கமாக வேண்டுகிறார்கள். ஒரு முறை எமக்காக குரல் கொடுங்கள். இது காப்பாற்ற முடியும் என்றால் காப்பாற்றப்படட்டு. எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வோம். எங்களோடு கூடவே இருக்க முடியுமா என்று ஒரு அழுகுரல் கேட்கின்றது திருகோணமலை மண்ணிலிருந்து. ஆனால் நாம் எங்கு இருக்கிறோம் என்று எங்களுடைய செயற்பாடு என்னவாக இருக்கின்றது? இன்று நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டதா? இல்லை. நாடாளுமன்றத்திலே இது தொடர்பான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டதா? இல்லை. ஏன் பதிவு செய்யப்படவில்லை? யாருக்கும் தெரியும். எல்லாம் விடை தெரியாத வினாக்களாக இருக்கிறது. தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை என்பது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு இன்னும் பலமாக இருக்கின்றது என்பதனை எத்தனை பேர் புரிந்து கொள்வார்களோ தெரியாது. ஆனால் இதனை புரிந்து கொள்ளாது விட்டால் உங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான அரசியல் செயற்பாடுகள் எங்களுடைய நீண்ட பாரம்பரியம் மிக்க இனத்தினுடைய இருப்புக்களை இன்று காணல் நீராக்கி கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் அவை அழிந்து விடும் போல் நம்முடைய உள்ளுணர்வுகள் சொல்கிறது. எனவே ஒரு முறை அரசியல் தலைவர்களே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை களைந்து இனத்துக்காக முடிவெடுங்க. நாளை தனிநபர்கள் இந்த அரசியலில் பேசப்பட மாட்டார். இன அழிப்பு என்பது 2009 இடம்பெற்றது மட்டுமல்ல. இன அழிப்பு இன்று வரைக்கும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இனத்துக்குள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம் அல்லது பௌத்தமயமாக்கலாக இருக்கலாம், தமிழர்களுடைய மரபுரிமை அல்லது தமிழர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்படுவதாக இருக்கலாம். அனைத்திலும் இருக்கின்றது. திருகோணமலை நகரம் இனி வருகின்ற எத்தனை ஆண்டுகளுக்கு பாதுகாக்கப்படும் என்றதற்கான உத்தரவாதம் இல்லை. தமிழ் கட்சிகள் பொறுப்போடு செயற்படுமா அல்லது பொறுப்பின்மையால் செயற்படுமா? தூதரகங்களுக்கு சென்று புகைப்படம் எடுப்பதையும் அல்லது தூதரகங்களுக்குள் ஏட்டிக்கு போட்டியாக புதிய நியமனங்களை ஏற்படுத்துவதையும் அல்லது ஏட்டிக்கு போட்டியாக சந்திப்புகளை நடத்துவதையும் தவிர்த்து ஒரு கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றை தயாரித்து நீங்கள் தமிழ் கட்சிகள் ஆரம்பித்த கூட்டணியை தூக்கி எறிந்து விட்டு தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒரு கோரிக்கையை சர்வதேச நாடுகளிடம் முன்வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எம்மால் முடிந்தவரை நாம் இந்த தளத்திலே அந்த மக்களுக்காகவும் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு உரிமை சார்ந்த விடயத்துக்காகவும் தொடர்ந்து பேசுகிறோம். அரசு இதில் இரட்டை முகத்தோடு பயணிக்கிறதா என்கின்ற கேள்வி பரவலாக இருந்தாலும் கூட அது என்று வெளிப்பட்டு நிற்கிறது. அருண் கேமச்சந்திரா இல்லை என்கிறார், அங்கு புதிய செங்கல் இறக்கப்படுகிறது. எனவே பொதுமக்களின் கோரிக்கைகளை இந்த இடத்திலே நாம் பேசியிருக்கிறோம். முடிந்தவரை அனைவரும் இதில் ஒற்றுமையாக அந்த மக்களின் உரிமைகளும் அந்த மக்களினுடைய அடையாளங்களும் பாதுகாப்பதற்காக முடிந்தவரை போராடுவோம். முடிந்தவரை அந்த மக்களுக்கு உதவியாக இருப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.